வணக்கம் அன்பான மக்களே, நான் உங்க காயத்ரி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஹோம் டூர், கிச்சன் டூர் எல்லாம் போடணும். கிச்சன் டூர் போடுறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதுக்காக சாரி. இப்ப நம்ம போய் கிச்சன் டூரை பார்த்துடலாமா? வாங்க. ஹாய், வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போலாம். இந்த கிச்சனுக்கு சூஸ் பண்ணிருக்க கலர் பிளாக், ஃபுல்லி பிளாக் கலரா இருக்கு என்னோட கிச்சன். ஏன்னா எனக்கு பிளாக் பைத்தியம், நான் அந்த அளவுக்கு எனக்கு பிளாக் பிடிக்கும். சோ நான் வந்து என் கிச்சனுக்கு சூஸ் பண்ணிருக்க கலர் பிளாக். நான் என் கிச்சன்ல போட்டிருக்கிறது பிளாக் கலர் அக்ராலிக் ஷீட். அதுல வந்து கிளாஸ் பினிஷ் நான் போயிருந்தேன். எனக்கு மேட் பினிஷ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளாஸ் பினிஷ் சூஸ் பண்ணேன். எவ்வளவு அழகா ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க லைட்டோட ஷேட்ஸ்லாம். என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் 2 சைஸ்ல இருக்கும். அதுல இங்க இருக்கிற இந்த இது வந்து கீழ இருந்து மேல பாத்தீங்கன்னா 3 feet. ஏன்னா நம்ம டிஷ் வாஷர் இங்க வச்சிருக்கோம். சோ அதுக்கான அகலம் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 3 feet நம்மளுக்கு இருந்தாதான் கரெக்டா இருக்கும். சோ கீழ இருந்து மேல வரைக்கும் உங்களுக்கு 3 feet. இதனோட லென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.25 அடி. ஏன் 2.25 அடி கொஞ்சம் எக்ஸசைஸ் வச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன் பின்னாடி. சோ இங்க இருக்கிற இந்த லென்த் தான் நான் மேஜரா அசஸ் பண்ணக்கூடிய ஏரியா. என்னோட ஃபேவரட் ஸ்பாட். இங்க இருந்து அப்படியே டைனிங் இருக்கவங்க கிட்ட பேசலாம், இங்க இருந்து டிவியும் பாத்துக்கலாம். அதுக்காக வச்சிருக்க ஸ்பாட் அது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ளூட்டட் கிளாஸ் யூஸ் பண்ணி இருக்கோங்க. பிளாக் கலர் ஃப்ளூட்டட் கிளாஸ். இந்த கிராக்கரியில பாத்தீங்கன்னா நான் வந்து மிக்ஸி ஜார்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கதான் மிக்ஸி போட்டு அசஸ் பண்றேன் அப்படின்றதுனால இங்க அசசிபிலிட்டி ஈஸியா இருக்கும். சோ எனக்கு பிடிச்சு நானா கேட்டிருந்தேன் ஃப்ளூட்டட் கிளாஸ் வீடியோல. சோ ஃப்ளூட்டட் கிளாஸ் போட்ட மாதிரி ஒரு கிராக்கரி யூனிட். என்னோட இது வந்து அண்டர் சிங்க் ஆர்வோ டைப். சோ நான் யூஸ் பண்ணிருக்க ஆர்வோ டேப் இங்க இருக்கு, இப்படி திறந்துக்கலாம். சோ இது இப்படி அண்ட் மல்டி பர்பஸா இப்படியும் திறந்துக்கும். சோ இது வந்து ஃபியூச்சரா பிராண்ட்ல இருந்து நான் வாங்கியிருந்தேன் கோயம்புத்தூர்ல. தென் இது வந்து பாத்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸ் புல் அவுட். அண்ட் இதுவும் அனதர் டேண்டம் பாக்ஸ். இங்க இப்போதைக்கு சும்மா கொஞ்சமா தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹார்ல இன்னொரு வீடியோ போடுறேன். இங்க இருக்கிற கட்லரி யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் கீழேயும் அதே மாதிரி 2 டேண்டம் பாக்ஸஸ். இங்க வந்து பாத்திரம் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிறதுக்காக இப்படி யூஸ் பண்ணிருக்கோம். நான் வாங்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபேபர் பிராண்டோட ஹாப். இது வந்து இன்பில்ட் ஹாப். இதுக்காக வேண்டிதான் நான் அந்த இடத்துல 2.25 அடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்காக வேண்டிதான் அவ்வளவு போட்டது. ஏன்னா 90 சென்டிமீட்டர் இதுவே எடுத்துரும். சோ நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து பொருள் என்ன வச்சோம் அப்படின்னா, நம்ம கடாய் பெரிய கடாய் என்ன வச்சோம்னா பின்னாடி போய் இடிக்காம இருக்கணும். சோ ஸ்பேசியஸா இருக்கணும்ன்றதுக்காகவே நாங்க இன்டீரியர் பண்ணாங்க இல்லையா இந்த மாடலர் கிச்சன், அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லிட்டோம். ஓகே மேம், உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கேற்ற கரெக்டா அது 2.25 பண்ணி வச்சு பண்ணது. லென்த்தும் அதுக்கேற்ற மாதிரிதான். இதுக்கும் நம்ம ஷிங்குக்குமான ப்ராப்பர் கேப் வேணும். அந்த ப்ராப்பர் கேப் மெயின்டைன் பண்ணி நாங்க வச்சிருந்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் சிம்னி. ஃபேபர் பிராண்டா சிம்னி வாங்கி இருந்தோம். இதுவும் 90 சென்டிமீட்டர் ஆட்டோ கிளீன் சிம்னி. இதுவும் இன்னொரு கிராக்கரி விட்டு மளிகை சாமான்லாம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு காலி பாட்டில்ஸ் தான் இருக்கு, ஃபில் பண்ணணும். ஹாபுக்கு கீழே பாத்தீங்கன்னா இங்க நாங்க சிலிண்டரை வெளியே வச்சிருக்கோம். இங்க இருக்க பாத்தீங்கன்னா நாப், இன்பில்ட் ஹாபுன்றதுனால நாப் இங்க வச்சுட்டு சிலிண்டர் வெளியே இருக்கு. அண்ட் ப்ரொவிஷன், இது வந்து ஒரு ஜெனரல் ப்ரொவிஷன். சிலிண்டர் ஃபியூச்சர்ல வைக்கணும் கொள்ளணும்னா இங்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் பர்பஸ்க்காக வச்சிருக்கிறது. அண்ட் இது வந்து பாட்டில் புல் அவுட். சோ இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பேஸ். மேஜிக் கார்னர் சொல்லி கேட்டிருந்தாங்க, பண்ணலாமா மேம் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. என்கிட்ட கொஞ்சம் பெரிய பெரிய பாத்ரூம், பெரிய பெரிய சைஸ்ல டப்பாங்கெல்லாம் இருக்கு அப்படின்றதுனால இது நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பர்பஸ்ல இது எனக்கு மேஜிக் கார்னர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, நான் உங்களுக்கு ஒத்துக்கிட்டேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸஸ் தான் கொடுத்திருக்கோம்.
வித் சாஃப்ட் க்ளோசிங்கோட சாஃப்டா போய் க்ளோஸ் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் அப்படின்னா இந்த கபோர்ட். ஏன்னா வாங்க சொல்றேன். நமக்கு தேவையானதோட மாப் ஸ்டிக்ஸ்க்கானது, நம்மளோட கேல்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே இங்க ஃபுல்லா அடுக்கி வைக்கிறது மேஜர் பர்பஸ். அதிகமா ஸ்டோர் பண்ணி யூஸ்ஃபுல்லா வைக்க வேண்டிய ஒரு இடம் அது. இப்படி கொடுப்பாமா இங்க பாஷோடது அண்ட் லிக்விட்ஸ் எல்லா திங்ஸ்மே மேஜரா என்னெல்லாம் வந்து கிளீனிங் காசஸ் யூஸ் பண்ணுவேணும் அது ஃபுல்லாமே இந்த சின்ன கபோர்டுக்குள்ள அடுக்கிடுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டால் யூனிட். டால் யூனிட் நம்ம இதுக்கு அப்புறம் தான் ஃபில் பண்ணணும். பட் இங்க நிறைய ஸ்பேசியஸா இருக்கு, நிறைய அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இதுதான் நம்மளோட கிராக்கரி, மேஜர் கிராக்கரிஸ் எல்லாம் வைக்க வேண்டிய பிளேட்ஸ், ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாமே. இங்க இருக்கிற எல்லா ஐட்டம் தான் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய டால் யூனிட்டுக்கு போக வேண்டிய ஜார்ஸ் இன்னும் ஃபில் பண்ணாம எல்லாமே எம்டியா இருக்கு. ஃபில் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்கனைஸ்டு கிச்சன் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான ஆர்கனைஸ்டு கிச்சனா உங்களுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல போடுறேன். அண்ட் இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜோட ஓடிஜி அண்ட் எல்ஜி அவன். கீழே வந்து நானா கேட்டு வாங்கிக்கிட்ட ஒரு இடம் இது. ஏன்னா என்கிட்ட கிரைண்டர் இருக்கு, கிரைண்டர் எல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் கண்டிப்பா தேவை கிச்சன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய பர்பஸோட இருக்கிறது. வாட்டர், ஐஸ் வாட்டர், ஓகே, கியூப்ட் ஐஸ், கிரஷ்ட் ஐஸ் இதெல்லாம் வரும். இப்ப நான் உள்ள தண்ணி ஊத்தல, அதனால இப்ப வரல. சோ வாங்க அதுக்குள்ள இங்க நோட்டிபிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக வாங்கினா இங்க இருந்தே நான் யூடியூப்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு எல்இடி டிஸ்பிளேயோட வேணும் கேட்டு வாங்கிக்கிட்டேன். சோ நம்ம இங்கே வந்து யூடியூப் போய்க்கலாம். எஸ், நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ பத்தின ஒரு ரிவ்யூ நான் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல போடுறேன், ஓகேங்களா? சோ இப்போ நம்ம கிச்சனை பாத்துருவோம். ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுக்காகவே பர்டிகுலரா டிசைன் பண்ணோம். இந்த கிராக்கரி யூனிட்க்கு பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா பேண்ட்ரி யூனிட், ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் வந்து வாக்-இன் ஸ்டோரேஜ் ரூமா நான் ரெடி பண்ணிருக்கேன். இதையும் ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இந்த ரூம் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், கொஞ்சம் ஸ்பேசியஸா. சோ என்னோட கிச்சனுக்கு பேக்ல அப்படியே இப்படிக்கா போனோம்னா துணி காய வைக்கக்கூடிய கம்பி தான் இங்க வச்சிருக்கோம். இங்க இருந்து இந்த லென்த். இப்ப கிச்சன் பேக் யார்ட்ல நம்ம லெஃப்ட் சைடு போறோம் வாங்க. இந்த லெஃப்ட் சைட்ல நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா இங்க வந்து நம்ம சிலிண்டர் வச்சிருக்கோம். சிலிண்டர், மாப் ஸ்டிக்ஸ் தேவையானதெல்லாம் உள்ள அசஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துல பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின். இது வந்து சாம்சங் பிராண்ட். சாம்சங்ல ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின். இந்த இடம் நான் மேஜரா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இந்த இடத்துல நாங்க ஸ்டோன் கிளாடிங் பண்ணி வச்சிருந்தோம். பட் அதுக்கான ஒரு ஸ்டாச்சு மட்டும் கிடைக்கல. இங்க எனக்கு என்னன்னா ஒரு பாரதியார் சிலை வைக்கணும்ன்றது எனக்கு ஒரு பெரிய ஆசை. பாரதியார் சிலை நேர்த்தியா எனக்கு இன்னும் கிடைக்கல. தேடி தேடி பார்த்தேன், திருவள்ளுவர் மட்டும் தான் கிடைச்சாரு, பாரதியார் கிடைக்கல. சோ பாரதியார் சிலை எங்கேயாச்சும் நேர்த்தியா நம்மளுக்கு கிடைக்கும்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணு. இது என்னோட டைனிங் ஃபேவரட்டான ஒரு டைனிங். மார்பிள்ஸ் போட்டிருக்கும் மேல. மார்பிள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் அதிகமா தான் இருக்கு. கிச்சனுக்காச்சும் பரவாயில்ல, கிரானைட் போயிட்டேன், மெயின்டெனன்ஸ் ஈஸி. பட் குவாட்ஸோ இல்ல கலிங்கா, மார்பிள் இதெல்லாம் போயிருந்தோம்னா கிச்சன் கவுண்டர் டாப்க்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். இம்ப்ரெஷன் நிறைய வந்து விழுது. பட் இருந்தாலும் மேஜரா இது வந்து ரொம்ப கிளாசிக்கான ஒரு லுக் அப்படின்றதுனால மார்பிள் டைனிங் டேபிள் போயாச்சு. பட் இந்த டைனிங் டேபிள் நாங்க கோயம்புத்தூர்ல செய்தோம். இருந்து அப்படியே ஆப்போசிட்ல இங்க பாத்தீங்கன்னா
வாஷ் ஏரியா, பவுடர் ரூம், வாஷ் ஏரியா. இதுவும் பிளாக் தான். பிளாக் இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச்டு காமன் டாய்லெட், அது ஒண்ணுதான் இங்க காமனா போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேவைப்படுறவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேற்கொண்டு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாய்.